அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடப்பிரிவு கல்வி செல்வமும் பொருட்செல்வமும். பாடத்தை தொடங்கலாமா? நுழைவாயில். கல்வி என்பது ஒருவரின் அறிவை வளர்ப்பதற்கும் பொருள் என்பது ஒருவரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் உதவிப்படுகின்றன. கண்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதேபோல் கல்வியும் பொருளும் அவசியம் என்பதை இந்த பாடத்தில் காணலாம். வாருங்கள். இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிற பிரிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அவனுக்கு கல்வியும் அதே சமயம் பொருளும், எப்படி மனிதர்களுக்கு கண்கள் ரொம்ப முக்கியமானதோ அதே போன்று ஒரு மனிதனுக்கு கல்வி என்பதும் பொருள் என்பதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். மாலை பள்ளி மணி அடித்து ஓய்ந்தது அப்படின்னா என்னது? பள்ளியோட டைம். இப்போ மார்னிங் நீங்கள் போவீங்க இல்லையா, காலையில் போயிட்டு சாயந்தரம் என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்கு வந்துடுவீங்க. அந்த மாதிரி மாலையில் பள்ளியோட மணி அடித்து ஓய்ந்தது. 5ஆம் வகுப்பில் படிக்கும் மதுமதியும் மணிமொழியும் வகுப்பில் இருந்து வெளியே வந்தனர். இப்போது அந்த கிளாஸை விட்டு வெளியில் வந்த அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸோட பேர் என்னன்னு பாருங்கள். ஒருத்தியோட பேர் பார்த்தீங்கன்னா மதுமதி, இன்னொரு பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா மணிமொழி. இருவரும் உற்ற தோழிகள் அப்படின்றது அவங்க 2 பேருமே ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இருவரின் வீடும் ஒரே தெருவில் இருந்ததால் பேசிக்கொண்டே வீடு நோக்கி சென்றனர். அப்போ இந்த மதுமதியும் மணிமொழியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தெருவில் வசிக்கக்கூடிய அதே சமயம் ரொம்பவும் நெருங்கிய தோழிகள். மதுமதி: நேற்று இரவு தொலைக்காட்சியில் கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடந்து கொண்டிருந்தது. மிகவும் சிறப்பாகவும் விறுவிறுப்பாகவும் வாதங்கள் நடக்கும் பொழுது திடீரென்று மலைமேகங்கள் திரண்டு பலத்த இடியோசையுடன் மழை பெய்யலாயிற்று. இடியோசையை தொடர்ந்து மின்தடை ஏற்பட்டது. அதனால் பட்டிமன்றத்தை முழுமையாக கேட்க முடியவில்லை. பட்டிமன்றத்தில் நடுவரின் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பதை பார்க்காததால் அதை பற்றி அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளது மணிமொழி. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல மதுமதி என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்னுடைய தோழி கிட்ட நேற்று இரவு தான் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பட்டிமன்றம் பார்த்ததாகவும், அந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்வி செல்வமும் பொருட்செல்வம் அப்படின்ற தலைப்பில் இருந்ததாகவும், திடீரென்று ஏற்பட்ட வானிலை மாற்றங்கள்னால மழை மேகங்கள் திரண்டு நல்ல இடியோடு கூடிய மழை பெய்ததுனால மின்சாரமானது மின்தடை, அதாவது கரண்ட் போனதுனால என்னால் அந்த பட்டிமன்றத்தை முழுசா பார்க்க முடியல. அந்த பட்டிமன்றத்தோட இறுதியில அந்த நடுவர் என்ன தீர்ப்பு கொடுத்தாருன்றதே எனக்கு தெரியல அப்படின்னு தன்னுடைய தோழியாகிய மணிமொழி கிட்ட மதுமதி சொல்றா. மணிமொழி: கவலைப்படாதே மதுமதி, தொலைக்காட்சியில் பட்டிமன்றம் பார்த்தவர் யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அப்போ தன்னுடைய தோழியானவள் அந்த பட்டிமன்றத்தோட தீர்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்கும் பொழுது அதற்கு அவளுடைய தோழியாகிய மணிமொழி என்ன சொல்றா பாருங்களேன். கவலைப்படாதே மதுமதி, நீ கவலைப்படாத. நேற்று யாராவது பட்டிமன்றத்தை அந்த டிவியில் பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டே நம்ம போய் அதனுடைய தீர்ப்பு என்னன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா. மதுமதி என்ன சொல்றா பாருங்களேன். சரி வா மணிமொழி, பேசிக்கொண்டே போகலாம். சரி நம்ம யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. மணிமொழி: கல்வி செல்வமா பொருட்செல்வமா என்னும் நேற்றைய பட்டிமன்றத்தில் எது சிறந்தது என நீ நினைக்கிறாய்? உடனே அவ தோழி கேட்கிறா. சரி நம்ம யார்கிட்டயாவது கேட்டு அதோட தீர்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உனக்கு என்ன தோணுது? கல்வி செல்வம் முக்கியம்னு நினைக்கிறியா, பொருட்செல்வம் முக்கியம் நினைக்கிறியா அப்படின்ட்டு தன்னுடைய தோழிக்கிட்ட கேட்கிறா. மதுமதி என்ன சொல்றா பாருங்களேன். என்னை கேட்டால் கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று கூறுவேன். மதுமதி என்ன சொல்றா பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் படிப்பு தான்ப்பா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றா. மணிமொழி சொல்றா பாரு, அவ்வளவு திட்டவட்டமாக எப்படி கூறுகிறாய், நீ எப்படி அடிச்சு சொல்ற எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது மதுமதி சொல்றா, ஆமாம், பாரதிதாசன் கல்வி கல்லாதவனை கலர் நிலத்தோடு ஒப்பானவன் என்கிறார். அப்போ கல்வி கல்லாதவன் அப்படின்னா ஒருத்தவங்க படிக்கல அப்படின்னா கலர் நிலம் அப்படின்னா ஒன்னுத்துக்குமே உபயோகம் இல்லாத அந்த நிலத்துக்கு சமமா பாரதிதாசன் சொல்றாரு. திருவள்ளுவர் கூட என்ன சொல்லியிருக்காரு, கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று கல்வியை பத்தி உயர்வா சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு தன்னுடைய வாதத்தை என்ன பண்றா அப்படின்னா முதன்மைப்படுத்துறதுக்காக சில தலைவர்களுடைய அவங்க சொன்னக்கூடிய அந்த வாக்கியங்களை என்ன பண்றா அப்படின்னா தன்னுடைய தோழி கிட்ட சொல்றா. அவ்வளவு அழுத்தமாக கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றே கூறியிருக்கிறார். நமது எந்த ஒரு தேவையும் பொருள் இல்லையில் பூர்த்தி செய்ய இயலாது. ஏன், கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டும் அல்லவா? உடனே மணிமொழி என்ன சொல்றா பாருங்களேன். நீ என்ன சொன்ன, கேடில் விழுச்செல்வம் கல்வி அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னாருன்னு சொன்ன இல்லையா, அதே திருவள்ளுவர் தான்
பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஒருத்தவங்க கிட்ட பொருள் இல்லை, காசு பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகமே அவனுக்கு இல்லாத மாதிரி தான். நம்மளுடைய எந்த ஒரு தேவையும் நம்ம பூர்த்தி செய்யறதுக்கு நமக்கு கண்டிப்பா என்ன தேவை? பொருட்செல்வம், பணம் தேவை. ஏன் நம்ம கல்வி கற்கணும் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்றோம்? பணம் கட்டுறோம் இல்லையா? அப்புறம் எப்படி நீ சொல்ற கல்விதான் முக்கியம் அப்படின்னு கேட்கிறா. மதுமதி என்ன சொல்றா பாருங்க. பணம் பத்தும் செய்யும் என்பது பழமொழி. வளமான வாழ்க்கைக்கு பணம் தேவைதான். பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில்தான் செல்வாக்கு, ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்போ இவன் என்ன சொல்றா பாருங்களேன். நீ சொல்றது எல்லாமே சரிதான். பணம் இருந்துச்சுன்னா அது 10 செய்யும், 10 இல்லை அது 16,000 கூட செய்யும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பணக்காரனா இருக்கான் அப்படின்னா அந்த பணக்காரனுக்கு மதிப்பு வந்து அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும்தான். ஆனால் ஒருத்தன் கல்வி கற்றோரா இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த உலகத்துல எங்க போனாலும் படிச்சவன் வந்திருக்கான் அப்படின்னு நமக்கு அந்த மரியாதை கிடைக்கும் அப்படின்னு மதுமதி சொல்றா. மணிமொழி பாருங்களேன். எவ்வளவுதான் கற்றவர் ஆனாலும் அவன் ஏதாவது ஒரு செல்வந்தர்வின் தயவில் தான் வாழ வேண்டியிருக்கிறது. ஆமா நீ சொல்றது சரிதான். என்னதான் படிச்சிருந்தாலும் அவங்க இன்னொரு செல்வந்தர், ஒரு பணக்காரன் கிட்ட போய் தானே அவங்க வேலை செய்யணும் அப்படின்னு தன்னுடைய வாதத்தை மணிமொழி எடுத்துரைக்கிறார். அதுக்கு மதுமதி பாருங்களேன். கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது பொருட்செல்வம், நெருப்பால் அழியக்கூடியது, கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது, நிலையற்றது. ஆனால் கல்வி செல்வமோ எவராலும் கவர முடியாது, பிறருக்கு கொடுக்க கொடுக்க பெருகுவது. கல்வி செல்வமே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது, என்றுமே அழியாதது. இவ என்ன சொல்றா பாருங்க. மதுமதி என்ன சொல்றா அப்படின்னா, நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா நம்ம கிட்ட இருக்க பணத்தையோ பொருளையோ நம்ம ஒருத்தருக்கு கொடுக்க கொடுக்க அந்த பணமும் பொருளும் என்ன ஆகும்? குறைஞ்சிட்டு போகும். நெருப்புல போட்டா அந்த பணம் எரிஞ்சு போகும், அந்த பொருள் அழிஞ்சு போகும். கல்வர்கள், திருடர்கள் வந்தாங்க அப்படின்னா உன் வீட்டுல எத்தனை பெரிய பொருள் இருந்தாலும் அப்படியே என்ன போடுவாங்க? களவாடிட்டு போயிடுவாங்க. அதனால பணம் அப்படின்றது நிலையற்றது. இன்னைக்கு உன்கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட இருக்கும். அதனால பணம் என்பது ஒரு நிலையற்ற ஒன்று. ஆனால் படிப்பை யோசிச்சு பாரு. நீ ஒரு முறை நீ படிச்சுட்ட அப்படின்னா நீ படித்த படிப்பு யாராலையுமே என்ன பண்ண முடியாது? திருட முடியாது. எவ்வளோ பெரிய திருடன் வந்தாலுமே அவனால நம்ம கிட்ட இருந்து நம்மளோட படிப்பை வந்து எடுத்துட்டு போக முடியாது. அந்த படிப்பை நீ மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அந்த படிப்பானது என்ன பண்ணும்? உன்னுடைய அறிவு பெருகுமே தவிர குறுகாது. அதனால இம்மைக்கு இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே வந்துட்டு நமக்கு பயன் தருவது அப்படின்னு பார்த்த அப்படின்னா அது கல்விதான் அப்படின்னு மதுமொழி தன்னுடைய வாதத்தை நிலைநிறுத்துகிறாள். அடுத்ததாக மணிமொழி. கல்வி கற்றவரால் பொருள் இல்லையில் என்ன செய்துவிட முடியும்? எந்த ஒரு செயலை செய்வதற்கும் முதலீடு என்ற பணம் தேவைப்படுகிறது. பணம் இல்லாதவன் பிணம். பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்ற பழமொழி எல்லாம் நாம் அறிந்தது தானே. உடனே என்ன சொல்ல பாரு. என்னதான் நீ படிச்சிருந்தாலும் படிச்சவங்க கிட்ட ஒரு பொருள் இல்லைன்னா அவனால ஏதாவது செய்ய முடியுமா? எந்த ஒரு செயலை நம்ம செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கு நமக்கு கண்டிப்பா என்ன தேவை? பணம்ன்றது தேவை. பணம் இல்லைன்னா அவன் ஒரு பிணத்துக்கு சமம். பணம்னு சொல்லி பாரு, பணம் கூட என்ன பண்ணும்? வாயை திறக்கும் அப்படின்ட்டு மணிமொழி சொல்றா. இப்ப பாருங்களேன், மதுமதி அதுக்கு பதில் அளிக்கிறா. பண்டைய காலத்தை விட இன்றைய கல்வி வளர்ச்சியும் அறிவியல் முன்னேற்றமும் நமக்கு எண்ணற்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. ஆமா, நீ என்னதான் நீ பணம் சொன்னாலும் படிச்சவன் யோசிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல அறிவியலும் சரி நம்மளுடைய நாகரிகமும் சரி பல மடங்கு வளர்ந்திருக்கு அப்படின்ட்டு மதுமதி சொல்றா. அதுக்கு மணிமொழி பாருங்களேன். அறிவியல் துறையிலும் மற்ற துறைகளும் புதுமைகளை கண்டறிய முதலீடு செய்வதற்கு கற்று தேர்ந்தவர்களுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும் அல்லவா? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். என்னதான் படிச்சவங்க புதுசா எக்யூப்மெண்ட், டெக்னாலஜி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாலும் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா என்ன தேவை? பணம்ன்ற ஒன்று தேவைப்பட்டிருக்கும் தானே அப்படின்ட்டு மணிமொழி சொல்றா. அறிவியல் துறையிலும் மற்ற துறையிலும் நீ என்னதான் புதுசா கண்டுபிடிச்சாலும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா நமக்கு என்ன தேவை? அதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்காக பணம் தேவை. ஆமாம், அதற்காக அனைத்துமே பணம் தான் என்று கூறுவது தவறு. கல்விதான் அறிவையும் திறமையும் வளர்க்கிறது. நன்மை தீமைகளை பகுத்தறிந்து தன் வாழ்வை நல்வழியில் அமைத்துக் கொள்ள வழிகாட்டுகிறது. அதற்கு மதுமதி என்ன சொல்றா பாரு. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், எல்லாத்துக்கும் பணம் தேவைதான் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம ஒருத்தவங்க படிச்சவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களால அவங்களோட அறிவையும் திறமையும் அவரோட சுத்தி இருக்கக்கூடிய அந்த இடங்களையும் என்ன பண்ண முடியும்? வளர்க்க முடியும். நன்மை எது தீமை எது என்பதை பகுத்தறிவதற்கு நம்மளோட வாழ்க்கையை நம்ம நல்ல வழியில கொண்டு போகிறதுக்கு படிப்பு கட்டாயம் அவசியம் அப்படின்ட்டு மதுமதி சொல்றா. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மணிமொழி, அப்படியா? பசி வந்துட பத்தும் போகும் என்பது பழமொழி. பொருள் இல்லையெனில் வறுமை வாட்டும். வறுமைதான் சமூக தீமைகளுக்கு காரணமாகிறது. இவ என்ன சொல்ல பாருங்க. உனக்கு பசி வந்துச்சு
அப்படின்னா நீ படிச்ச படிப்பை சாப்பிட முடியாது, உன்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நீ எந்த பொருள் வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். ஒருத்தங்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற அந்த ரீசன், அந்த பணத்துக்காக தான் சமூகத்துல இப்போ எத்தனையோ தீமைகள், எவ்வளவோ இளைஞர்கள், எவ்வளவோ பேர் என்ன பண்றாங்க, தவறான வழிகளுக்கு போறாங்க. ஒருவேளை அவங்க கிட்ட அந்த பணம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமா அவங்க அந்த வழிக்கு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு மணிமொழி சொல்றா. அடுத்தது பாருங்க, கற்றறிந்தவன் வறுமை காலத்திலும் செழுமையாக வாழ்வான், ஆனால் கல்லாதவனோ அறியாமையால் தவறு செய்கிறான். ஆமாப்பா, பணம் முக்கியம்தான். ஆனா ஒருத்தன் படிச்சவனா இருந்தா அவன் கஷ்ட காலத்துல கூட இது என்ன பண்ணலாம், இந்த சூழ்நிலையை எப்படி நம்ம வந்து தாண்டி வரலாம் அப்படின்னு யோசிப்பான். அதே படிக்காதவனா இருந்தா ஐயோ நம்ம கிட்ட பணம் இல்லை, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமேன்னு சொல்லிட்டு கட்டாயம் தவறான ஒரு வழிக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. மணிமொழி பாருங்களேன், வசதியான வாழ்விற்கு பொருட்செல்வம் அவசியம், அறியாமை நிறைந்தவன் பெரும் பணக்காரனாக இருந்தாலும் அவனது சிறப்பான நல்வாழ்விற்கு கல்வி அவசியம். என்ன சொல்றா பாருங்க, உன்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும், உன்னால ஒரு வசதியான வாழ்க்கை நீ வாழ்ந்தாலும், உனக்கு வந்துட்டு உன்னை பணக்காரனை ஒரு நல்வழி படுத்துறதுக்கும் உன்னை 4 பேர் மதிக்கிறதுக்கும் நீ படிச்சவனா இருக்கிறது ரொம்பவும் அவசியம். விவாதம் நீண்டு கொண்டே இருந்தது. அந்த பட்டிமன்றத்தை இவங்க பார்த்தாலும் பார்த்தாங்க, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் ஆனது என்ன பண்ணது, விவாதம் போய்கிட்டே இருந்துச்சு. முடிவுக்கு வராததால் மறுநாள் தமிழ் ஆசிரியரிடம் விவாதம் பற்றி கூறினர். அப்பா, நீயும் பேசிட்டு இருக்க, நானும் பேசிட்டு இருக்கேன், நம்ம 2 பேருமே நம்மளுடைய தமிழ் ஆசிரியை கிட்ட போய் இதுக்கான தீர்ப்பு என்னன்றதை நம்ம கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அடுத்ததாக தமிழ் ஆசிரியர்கிட்ட போறாங்க. மக்களிடம் அறியாமை என்னும் இருள் நீக்கி அறிவு என்னும் ஒளிபெற செய்வது கல்வியே. கல்வி கண் போன்றது, இளமையிலே கல்வி கற்பதே மிகவும் சிறந்தது. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்னும் முதுமொழி நாம் மறக்கலாகாது. ஆசிரியர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒருத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கிறதுக்கும் அவர்களோட அறிவானது வளர்வதற்கும் கட்டாயம் கல்வி அவசியம். கல்வி என்பது மனிதர்களுக்கு கண் போன்றது, அந்த கல்வியை இளமையிலே கற்பது என்பது மிகவும் சிறந்தது அப்படின்ட்டு முதுமொழியை உதாரணமாக தமிழ் ஆசிரியர் இங்க என்ன பண்றாருன்னா அந்த மாணவிகளோட மத்தியில கூறுகிறார். மணிமொழி, கல்வியின் சிறப்பை தெளிவாக புரிந்து கொண்டும் என்றாலும் பொருள் இல்லாமல் கல்வி மட்டுமே ஒருவன் வாழ்வதற்கு போதுமா? சார், நீங்க சொல்றது சரிதான் சார், கல்வி ரொம்ப முக்கியம்தான், ஆனா பொருள் இல்லாம ஒரு மனுஷனால வாழ முடியுமா சார் அப்படின்னு மணிமொழி கேட்கிறா. தமிழ் ஆசிரியர், சரியாக சொன்னாய், கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் எனலாம். இப்ப ஆசிரியர் என்ன சொல்றாரு பாருங்களேன், கல்வியும் பொருளும் ஒரு காயின், ஒரு நாணயத்தோட 2 பக்கம் மாதிரி. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒருவன் ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் அவனுக்கு 7 பிறப்பிலும் உதவக்கூடியது என்று கூறுகிறார் திருவள்ளுவர். ஆசிரியர் என்ன சொல்றாரு பாருங்களேன், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. அதாவது ஒரு பிறவியில நாம படித்த படிப்பானது அந்த பிறவிக்கு மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய 7 பிறவிகளுக்கும் என்ன பண்ணுமா, உதவும் அப்படின்னு சொல்றாரு. பொருளுடைமை என்பது வெற்றி, பெருமை, அழகு முதலியவற்றை தரும். அது மட்டுமா, உயர்கல்வி பெறும் வாய்ப்பை தரும். இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிவோம். எனவே அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு பொருள் அவசியம் தேவை. ஆனால் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு கல்வி மட்டும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆசிரியர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆமா, பொருள் இல்லை அப்படின்னா இந்த உலகம் நம்மள என்ன பண்ணும், மதிக்காது. ஆனாலும் நம்மளோட அடிப்படையான வாழ்க்கையை நம்ம நல்லபடியா நடத்துறதுக்கு பொருள் தேவைதான். ஆனாலும் நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் நம்மை வந்து பலருடைய முன்னிலையில் வந்து நம்மை வந்து ஒரு பெருமையாக காட்டுவதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுல கல்விதான் அவசியம். அதுல எந்த அளவுக்கும் சந்தேகம்ன்றதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. மதுமொழியும் மணிமொழியும் என்ன சொல்றாங்க பாருங்க, உண்மைதான் ஐயா, கல்வி செல்வத்தால் நம் அறிவு தெளிவு பெறும், பொருட்செல்வத்தால் நம் வாழ்வு வளம் பெறும் என்பதை புரிந்து கொள்ளலாம். கடைசியா 2 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, சார் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் சார், நம்மளோட அறிவு வளர்வதற்கு கல்வியும் நம்மளோட வாழ்க்கை வளம் பெறுவதற்கு பொருளும் அவசியம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று தன்னுடைய தமிழ் ஆசிரியரிடம் இருவரும் தெரிவிக்கின்றனர். நன்றி.